ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி க்ரீமி ஆல்மண்ட் மேங்கோ ஷர்பத். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 1 கப் மாம்பழம், 2 கப் பால், அரை கப் சர்க்கரை, கொஞ்சம் ஆல்மண்ட்ஸ், அதோட கொஞ்சம் ஏலக்காய் தூள். இந்த ஆல்மண்ட்ஸை தூள் நீக்கி மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 கப் பால் ஆட் பண்ணி அது நல்லா பாதியாக சுண்டி வளர்கிறதுக்கு கிளறிக்கிட்டே இருக்கணும். கடாய் ஓரங்களை தங்களை ஆடைகளையும் விட வேண்டாம், அதையும் பாலோடு சேர்த்து நல்லா கிளறுங்க. அப்போ தான் நம்மளோட சர்பத் நல்லா க்ரீமியாக இருக்கும். பால் பாதியாக சுண்டி வந்ததுக்கப்புறம் இது கூட அரை கப் சர்க்கரை ஆட் பண்ணுங்க. பாலும் சர்க்கரையும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பாதாம் பேஸ்ட், அதையும் இதோடு சேர்த்து விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. ஏன்னா பாதாம் அடிப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இது மூணும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து கிளறி அடுப்புலேருந்து கடாயை இறக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மேங்கோ பீசஸை இதோட ஆட் பண்ணி அதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கு இதை ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஜில்லுன்னு வச்சும் சர்வ் பண்ணலாம். இந்த கோடை காலத்துக்கு ஏற்ற வித்தியாசமான சுவையில் நம்மளோட ஹெல்த்தியான டேஸ்டியான க்ரீமி ஆல்மண்ட் மேங்கோ ஷர்பத் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.